ஓம் சாந்தி. இன்றைய முரளி 2 பிப்ரவரி 2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, பழைய உலக முட்களை புதிய உலக மலர்களாக மாற்ற வேண்டும். இது புத்திசாலி தோட்டக்காரர்கள் உங்கள் வேலை. கேள்வி: சங்கமயுகத்தில் குழந்தைகள் நீங்கள் எந்த உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்குவீர்கள்? பதில்: முள்ளிலிருந்து மனம் வீசும் மலராக மாற வேண்டும். இதுவே மிக உயர்ந்த பாக்கியம். ஒருவேளை ஏதாவது ஒரு விகாரம் இருந்தாலும் முள்ளாக இருக்கிறீர்கள். எப்போது முள்ளிலிருந்து மலராக மாறுவீர்களோ அப்போது சதோ பிரதான தேவி தேவராக மாறுவீர்கள். குழந்தைகள், நீங்கள் இப்போது 21 தலைமுறைக்கு தமது சூரிய வம்ச பாக்கியத்தை உருவாக்க வந்து இருக்கிறீர்கள். பாடல்: பாக்கியத்தை உருவாக்கி வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இது பொதுவான பாடலாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தோட்டக்காரர்கள். தந்தை தோட்டத்தின் எஜமானர். இப்போது தோட்டக்காரர்கள் முட்களை மலர்களாக மாற்ற வேண்டும். இந்த வார்த்தைகள் மிக தெளிவாக இருக்கின்றன. பக்தர்கள் பகவானிடம் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் பக்தர்கள். இப்போது ஞான கல்வி பயில தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். இந்த ராஜயோக படிப்பின் மூலமாக புதிய உலகத்திற்கு அதிபதி ஆகிறீர்கள். நாங்கள் பாக்கியத்தை உருவாக்க வந்திருக்கிறோம். புது உலகை உள்ளத்தில் ஏந்தி வந்திருக்கிறோம் என்று பக்தர்கள் சொல்கிறீர்கள். இனிய வீட்டையும் இனிய ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தையும் தினந்தோறும் சொல்கிறார். ஆத்மா நினைவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு சென்டரிலும் முள்ளிலிருந்து மலராக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். மலர்களும் வரிசைப்படியாக இருக்கின்றது தானே. சிவன் மீது மலர்களை தூவுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான மலர்களை தூவுகிறார்கள். ரோஜா மலருக்கும் எருக்கும் பூவிற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இதுவும் தோட்டம். சிலர் மல்லிகை பூவாக, சிலர் சம்மங்கி பூவாக, சிலர் கனகாம்பர பூவாக இருக்கிறார்கள். சிலர் எருக்கும் பூவாகவும் இருக்கிறார்கள். இப்போது எல்லோரும் முட்களாக இருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். இந்த உலகமே முள்காடாக இருக்கிறது. இதை புதிய உலக மலர்களாக மாற்ற வேண்டும். இந்த பழைய உலகில் இருப்பது முட்கள். அதனால் இந்த பழைய உலக முட்களிலிருந்து புதிய உலக மலர்களாக மாற நாம் தந்தையிடம் வந்திருக்கிறோம் என்ற பாடலிலும் சொல்கிறார்கள். அதனால் தந்தை புது உலகை ஸ்தாபனை செய்கிறார். முள்ளிலிருந்து மலராக, அதாவது தேவி தேவராக மாற வேண்டும். பாடலின் அர்த்தம் எவ்வளவு எளிதாக இருக்கிறது. புது உலகிற்காக பாக்கியத்தை எழுப்புவதற்கு நாம் வந்து இருக்கிறோம். சத்தியுகம் புது உலகம். சிலருக்கு சதோ பிரதான பாக்கியமும் சிலருக்கு ரஜோ தமோ பாக்கியமும் இருக்கின்றன. ஒருவர் சூரிய வம்ச ராஜா ஆகிறார், ஒருவர் பிரஜா ஆகிறார், ஒருவர் பிரஜைக்கும் வேலைக்காரர் ஆகிறார். இங்கே புது உலக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. பாக்கியத்தை எழுப்ப பள்ளிக்கூடத்திற்கு போகிறார்கள். இங்கே இருப்பது புதிய உலகின் விஷயம். இந்த பழைய உலகில் எந்த பாக்கியத்தை உருவாக்குவீர்கள்? நீங்கள் எதிர்கால புது உலகில் தேவி தேவராகும் பாக்கியத்தை உருவாக்குகிறீர்கள். அந்த தேவி தேவர்களுக்கு எல்லோரும் தலை வணங்குகிறார்கள். நாமே பூஜைக்குரிய தேவி தேவர்களாக இருந்தோம். பிறகு நாமே பூஜாரிகள் ஆனோம். 21 பிறவிகளுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. அதை 21 தலைமுறை என்றும் சொல்கிறார்கள். முதுமை வரை இருப்பதை தலைமுறை என்று சொல்கிறார்கள். தந்தை 21 தலைமுறைக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். ஏனென்றால் இளமையில் குழந்தை பருவத்தில் இடையில் ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது. எனவே அது அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது. இது மரணலோகம், ராவண ராஜ்யம். இங்கே ஒவ்வொருவருக்குள்ளும் விகாரங்கள் பிரவேசமாகி இருக்கின்றன. ஒருவரிடம் ஒரு விகாரம் இருந்தாலும் அவர் முள்ளாக இருக்கிறார் தானே. அப்போது ராயலான மனம் வீசும் மலரை உருவாக்க தோட்டக்காரருக்கு தெரியவில்லை என்று தந்தை புரிந்து கொள்கிறார். தோட்டக்காரர் நல்லவராக இருந்தால் நல்ல நல்ல மலர்களை தயார் செய்வார். வெற்றி மாலையில் கோர்க்கப்பட தகுந்த மலர்கள் தேவி. தேவி தேவர்களிடம் நல்ல நல்ல மலர்களை எடுத்து செல்கிறார்கள் தானே. மகாராணி எலிசபெத் வரும்பொழுது முற்றிலும் சிறந்த மலர்களால் மாலை செய்து எடுத்து செல்வார்கள். இங்குள்ள மனிதர்கள் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். சிவன் கோவிலுக்கும் போகிறார்கள். இவர் பகவான் என்று புரிந்து கொள்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரை தேவர்கள் என்று சொல்கிறார்கள். சிவனை பகவான் என்று சொல்கிறார்கள். எனவே அவர் மிக உயர்ந்தவராக இருக்கிறார் தானே. இப்போது சிவன் ஊமத்தங்காயை தின்றார், கஞ்சா குடித்தார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். மலரிலும் எருக்கம்பூவை எடுத்து செல்கிறார்கள். இப்போது அப்படிப்பட்ட பரமபிதா பரமாத்மாவிடம் எதை எடுத்து செல்கிறார்கள்? தமோ பிரதான முட்களிடம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மலர்களை எடுத்து செல்கிறார்கள். ஆனால் சிவன் கோவிலுக்கு எதை எடுத்து செல்கிறார்கள்? பாலாபிஷேகத்தையும் எப்படி செய்கிறார்கள்? 5% பால் மற்றும் 95% தண்ணீர்.
பகவானை எப்படிப்பட்ட பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் எதையும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் நன்றாக அறிந்து இருக்கிறீர்கள். உங்களிலும் வரிசையாக இருக்கிறீர்கள். யாருக்கு நன்றாக தெரியுமோ அவரை சென்டருக்கு தலையாக்குகிறார்கள். எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. படிப்பு ஒன்றாக இருக்கலாம். மனிதரிலிருந்து தேவதையாக மாற வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்கலாம். எனினும் டீச்சர்கள் நம்பர்வாராகவே இருக்கிறார்கள் தானே. வெற்றி மாலையில் வருவதற்கு முக்கிய ஆதாரமாக இருப்பது படிப்பு. படிப்பு ஒன்றாகவே இருக்கிறது. அதில் வரிசைப்படி பாஸ் ஆகிறார்கள். அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது படிப்பு. ஒருவர் வெற்றி மாலையின் 8 மணியில் வருகிறார். ஒருவர் 108லும் ஒருவர் 16,108லும் வருகிறார். சமூக பிரிவுகளை உருவாக்குகிறார்கள் தானே. அப்படி மரத்திலும் கிளைகள் தோன்றுகின்றன. முதலில் ஒரு இலை, 2 இலை, பிறகு அதிகமாகி கொண்டே போகிறது. இதுவும் மரமாக இருக்கிறது. இதில் பிரிவுகள் இருக்கின்றன. அப்படி கிருபலானி சமூக பிரிவு போன்றவை இருக்கின்றன. அவையெல்லாம் எல்லைக்கு உட்பட்ட சமூக பிரிவுகள். இங்கே இருப்பது எல்லையற்ற சமூக பிரிவு. இதற்கு முதலாக இருப்பவர் யார்? பிரஜாபிதா பிரம்மா. அவரை கிரேட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். எனினும் இது யாருக்கும் தெரியாது. உலகை படைப்பவர் யார் என்பது எந்த மனிதருக்கும் கொஞ்சம் கூட தெரியவில்லை. அகல்யாவைப் போல முற்றிலும் கல்புத்தியோடு இருக்கிறார்கள். எப்போது அப்படி ஆகிறார்களோ அப்போதே தந்தை வருகிறார். அகல்யா புத்தியிலிருந்து தங்க புத்தியாக மாற நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதனால் ஞானத்தையும் தாரணை செய்ய வேண்டும். தந்தையை அறிவதோடு படிப்பின் மீதும் கவனம் கொடுக்க வேண்டும். இன்று வந்திருக்கிறீர்கள். நாளை திடீரென உடல் போய்விட்டால் பிறகு என்ன பதவி பெற முடியும்? ஞானம் எதையும் பெறவில்லை, எதையும் கற்கவில்லை என்றால் என்ன பதவி பெறுவீர்கள்? நாளுக்கு நாள் யார் தாமதமாக உடலை விடுவார்களோ அவர்களுக்கு நேரம் கொஞ்சம் கிடைக்கிறது. ஏனென்றால் நேரம் குறைந்து கொண்டே போகிறது. அதில் பிறவி எடுத்து என்ன செய்ய முடியும்? ஆம், உங்களில் யார் போகிறார்களோ அவர்கள் ஏதாவது நல்ல வீட்டில் பிறவி எடுப்பார்கள். சமஸ்காரத்தை எடுத்து செல்வதால் அந்த ஆத்மா உடனே விழித்துவிடும். சிவபாபாவை நினைவு செய்ய ஆரம்பிக்கும். சமஸ்காரமே ஏற்படவில்லை என்றால் எதுவும் நடக்காது. இதை மிக நுண்ணியமாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. தோட்டக்காரன் நல்ல நல்ல மலர்களை கொண்டு வந்தால் அவருக்கு புகழும் பாடப்படுகிறது. மலராக மாற்றுவது தோட்டக்காரரின் வேலை. அப்படி அதிக குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தந்தையை நினைவு செய்ய வருவது இல்லை. தலையெழுத்தை பொறுத்து இருக்கிறது. தலையெழுத்தில் இல்லை என்றால் எதையும் புரிந்து கொள்வது இல்லை. பாக்கியசாலி குழந்தைகள் தந்தையை சரியானபடி அறிந்து கொண்டு முழுமையாக நினைவு செய்வார்கள். தந்தையோடு புது உலகையும் நினைவு செய்து கொண்டு இருப்பார்கள். நாங்கள் புது உலகிற்காக புதிய பாக்கியத்தை உருவாக்க வந்திருக்கிறோம் என்ற பாடலிலும் சொல்கிறார்கள் தானே. 21 பிறவிகளுக்கு தந்தையிடமிருந்து ராஜா பாக்கியத்தை பெற வேண்டும். இந்த மகிழ்ச்சி மற்றும் போதையில் இருந்தால் அப்படிப்பட்ட பாடல்களின் அர்த்தத்தை சைகையிலேயே புரிந்து கொள்வீர்கள். பள்ளிக்கூடத்திலும் ஒருவருடைய பாக்கியத்தில் இல்லை என்றால் பெயில் ஆகிறார்கள். இது மிகப்பெரிய தேர்வு. பகவான் தானே அமர்ந்து பாடம் சொல்லி தருகிறார். இந்த ஞானம் அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களுக்காகவும் இருக்கிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தை என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். எந்த ஒரு தேகதாரி மனிதரையும் பகவான் என்று சொல்ல முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். பிரம்மா, விஷ்ணு, சங்கரையும் பகவான் என்று சொல்வதில்லை. அவர்களும் சூட்சும அவதனத்தில் இருக்கும் தேவர்களாக இருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்கள் மனிதர்கள், இங்கே தேவி தேவர்கள் இல்லை. இது மனித உலகம். இந்த லட்சுமி நாராயணன் போன்றோர் தெய்வீக குணமுடைய மனிதர்கள். அது தேவதர்மம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் இருக்கும் எல்லோரும் தேவி தேவர்கள். சூட்சும அவதனத்தில் பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இருக்கிறார்கள். பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக என்று சொன்ன பிறகு சிவ பரமாத்மாய நமக என்று சொல்கிறார்கள். சிவனை தேவர் என்று சொல்வது இல்லை. மற்ற மனிதர்களை பகவான் என்று சொல்ல முடியாது. 3 தலங்கள் இருக்கின்றன. நான் 3வது தலத்தில் இருக்கிறேன். சத்தியுகத்தில் யார் தெய்வீக குணமுடைய மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்களே பிறகு அசுர குணமுடையவர்களாக மாறுகிறார்கள். மாயாவின் கிரகணம் பிடித்தால் கருப்பாகி விடுகிறார்கள். அப்படி சந்திரனுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அது எல்லைக்கு உட்பட்ட விஷயம். இது எல்லையற்ற விஷயம். எல்லையற்ற பகல் மற்றும் எல்லையற்ற இரவு. பிரம்மாவின் பகல் மற்றும் இரவு என்று பாடவும் செய்கிறார்கள். நீங்கள் இப்போது ஒரு தந்தையிடமிருந்து மட்டுமே படிக்க வேண்டும். மற்ற அனைத்தையும் மறக்க வேண்டும். தந்தையிடமிருந்து படிப்பதால் நீங்கள் புதிய உலகிற்கு அதிபதி ஆகிறீர்கள். இது மிக உண்மையான கீத பாடசாலை. பாடசாலையில் எப்போதும் இருக்க மாட்டார்கள். பக்தி மார்க்கம் பகவானை சந்திக்கும் மார்க்கம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். எவ்வளவு அதிக பக்தி செய்கிறோமோ அவ்வளவு பகவான் மகிழ்ச்சி அடைவார். பிறகு வந்து பலன் தருவார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள்.
இந்த எல்லா விஷயங்களையும் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பகவான் ஒருவரே, அவர் இப்போது பலனை கொடுக்கிறார். யார் முதலில் சூரிய வம்சத்தில் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தார்களோ அவர்களே எல்லோரையும் விட அதிக பக்தி செய்திருக்கிறார்கள். அவர்களே இங்கு வருவார்கள். நீங்கள் தான் முதலில் சிவபாபாவிற்கு விபச்சாரி பக்தி செய்திருக்கிறீர்கள். எனவே நீங்களே நிச்சயம் முதலில் பக்தராக இருக்கிறீர்கள். பிறகு இறங்கி தமோ பிரதானமாக மாறுகிறீர்கள். நீங்கள் அரைக்கல்பம் பக்தி செய்தீர்கள். அதனால் உங்களுக்கே முதலில் ஞானம் தருகிறேன். நீங்களும் நம்பர்வார் இருக்கிறீர்கள். உங்கள் இந்த படிப்பில் நான் தொலைவில் இருக்கிறேன், எனவே தினந்தோறும் படிக்க முடியாது என்று சாக்குப்போக்கு செல்லுபடியாகாது. நான் 10 மைல் தொலைவில் இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்கிறார். அரே, தந்தையின் நினைவில் நீங்கள் 10 மைல் தொலைவை நடந்து வந்தாலும் உங்களுக்கு ஒருபோதும் களைப்பு ஏற்படாது. எவ்வளவு பெரிய கஜானாவை பெற செல்கிறீர்கள். தரிசனம் செய்வதற்காக மனிதர்கள் தீர்த்த தலங்களுக்கு நடந்து செல்கிறார்கள். எவ்வளவு அலைந்து திரிகிறார்கள். இங்கே ஒரே ஒரு நகரத்தின் விஷயமாக இருக்கிறது. நான் எவ்வளவு தூரத்தில் இருந்து வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் 5 மைல் தொலைவில் வீடு இருப்பதாக சொல்கிறீர்கள். ஆகா, கஜானாவை பெறுவதற்கு ஓடி வர வேண்டும். எங்கிருந்தோ தரிசனம் செய்வதற்கு மட்டும் அமர்நாத்திற்கு செல்கிறீர்கள். இங்கே அமர்நாத் தந்தை தானே பாடம் சொல்லித்தர வந்து இருக்கிறார். உங்களை உலகின் எஜமானர்களாக மாற்ற வந்திருக்கிறேன். நீங்கள் சாக்குப்போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். காலை அமிர்த வேளையில் யார் வேண்டுமானாலும் வர முடியும். அந்த நேரம் எந்த பயமும் இல்லை. உங்களிடமிருந்து யாரும் வழிபறி செய்ய மாட்டார்கள். ஒருவேளை ஏதாவது நகை போன்ற பொருட்கள் இருந்தால் பறிப்பார்கள். திருடர்களுக்கு பணம் வேண்டும், பொருள் வேண்டும். எனினும் ஒருவரின் பாக்கியத்தில் இல்லை என்றால் நிறைய சாக்குப்போக்கு சொல்வார்கள். படிக்கவில்லை என்றால் உங்கள் பதவியை இழப்பீர்கள். தந்தை பாரதத்தில் தான் வருகிறார். பாரதத்தையே சொர்க்கமாக மாற்றுகிறார். நொடியில் ஜீவன் முக்தி பெறும் வழியை சொல்கிறார். எனினும் யாராவது முயற்சியும் செய்ய வேண்டுமில்லையா? அடியே எடுத்து வைக்கவில்லை என்றால் எப்படி சென்று சேர்வீர்கள்? இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். சொர்க்கத்தின் ஆஸ்தி பெற தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். புது உலக ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தாபனை முடிந்தவுடன் விநாசம் ஆரம்பமாகும். இது அதே மகாபாரத சண்டை தானே. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தந்தை தரும் ஞான கஜானாக்களை பெற ஓடி வர வேண்டும். இதற்கு எந்தவித சாக்குப்போக்கும் சொல்லாதீர்கள். தந்தையின் நினைவில் 10 மைல் தொலைவை நடந்து சென்றாலும் களைப்பு ஏற்படாது. 2. வெற்றி மாலையில் வருவதற்கு ஆதாரம் படிப்பு. படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். முட்களை மலர்களாக்கும் சேவை செய்ய வேண்டும். இனிய வீடு மற்றும் இனிய ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். வரதானம். சங்கமயுக மகத்துவத்தை அறிந்து ஒன்றுக்கு எண்ணற்ற முறை ரிட்டனை பெறும் அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவராகுக. ஒன்றை கொடுத்து லட்சத்தை பெறுங்கள் என்பது சங்கம யுகத்தில் பாப்தாதாவின் வாக்குறுதி. எப்படி இந்த சமயம் மிக உயர்ந்த நேரமாக, மிக உயர்ந்த பிறவியாக, மிக உயர்ந்த பட்டமாக இருக்கிறதோ அப்படி அனைத்து பிராப்திகளின் அனுபவமும் இப்போது ஏற்படுகிறது. இப்போது 1க்கு லட்சம் மடங்கு மட்டும் இல்லை, ஆனால் எப்போது வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, என்ன வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு தந்தை சர்வண்ட் உருவில் கட்டுப்பட்டு இருக்கிறார். 1க்கு எண்ணற்ற முறை ரிட்டர்ன் கிடைக்கிறது. ஏனென்றால் தற்சமயம் வரதாதாவே உங்களுடையவராக இருக்கிறார். எப்போது விதை உங்கள் கையில் இருக்குமோ அப்போது விதை மூலமாக என்ன வேண்டுமோ அதை நொடியில் பெற்று அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவர் ஆக முடியும். ஸ்லோகன். பிரச்சனை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பிரச்சனை போக வேண்டும், ஆனால் மகிழ்ச்சி போகக்கூடாது. அவ்வியக்த சைகை. ஏகாந்தவாசி ஆகுங்கள். ஒற்றுமையும் ஒருமுகத்தையும் கொண்டு வாருங்கள். காரியம் செய்து வெற்றி பெறுவதற்கு ஒற்றுமை மற்றும் ஒருமுகம் என 2 உயர்ந்த கரங்களாக இருக்கின்றன. ஒருமுகம் என்றால் சதா வீண் எண்ணமோ கெட்ட எண்ணமோ இல்லாத நிலை. எங்கே ஒற்றுமையும் ஒருமுகமும் இருக்குமோ அங்கே வெற்றி கழுத்து மாலையாக இருக்கிறது. வரதாதாவிற்கு ஏக் விரதை என்ற சத்தம் மிகவும் பிடித்தது. ஒரே பலம், ஒரே நம்பிக்கை, கூடவே ஒரே வழி. தன் வழியோ பிறர் வழியோ கூடாது. ஒரே ரசனை. எந்த ஒரு மனிதரின் அல்லது வசதியின் ரசனை கூடாது. அப்படி ஒற்றுமையாக இருப்பவர் ஏகாந்த பிரியராக இருப்பார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.